தலைவன் தலைவி டைரக்டர் பாண்டிராஜ் இயக்கத்துல நம்ம விஜய் சேதுபதி, அதுக்கடுத்து நித்யா மேனன் இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க நம்ம சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக்ல சச்சிதோதி தயாரிப்பில் ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் குடும்பத்தரம் வாய்ந்த ஒரு திரைப்படம். யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெற்ற படமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த படம் தியேட்டருக்கு வந்துச்சு. ஒரே ஒரு சாங், அந்த சின்ன 2 பொம்மை, அதை வச்சு ஒரு ஐப் கிரியேட் ஆச்சு. ட்ரைலருமே ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு படமும் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா மாறி இருக்கு. உலக அளவில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாவை இந்த படம் நெருங்கிடுச்சு. அதாவது 95 கோடிக்கு மேல இது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சின்ன பட்ஜெட்ல எடுத்து தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த தலைவன் தலைவி. சோ இந்த திரைப்படம் வெளிவந்ததுல இருந்தே ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எப்ப வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதை பத்தி அபிஷியல் அப்டேட். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசான் பிரைம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. பிரைம்ல எப்ப வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 22 பிரைம்ல எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இது வரைக்கும் இந்த தலைவன் தலைவி படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா, இன்னும் 2 நாள்ல எக்ஸ்க்ளூசிவா அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ பிரைம் வீடியோல குடும்பமா பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியா பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு இந்த படம் ஒரு தரமான படமா இருக்கும். ஏன்னா பாண்டியராஜுக்கு லாஸ்டா எதற்கும் துணிந்தவன் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளிவந்த ஒரு திரைப்படம். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அதுக்கடுத்து இந்த படம் அவருக்கு கம்பேக்கா அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.